அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மரணத்திற்கு அடுத்து ஆன்மா எங்கே செல்கிறது, மரணத்திற்கு பின் மனிதனுடைய நிலை என்பது பற்றி பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். பரமஹம்ச யோகானந்தர் தான் கூறிய செய்திகளை அப்படியே நிரூபித்து காட்டியிருக்கிறார். 1952 யோகானந்தர் மகாசமாதி அடைந்த போது அவருடைய உடல் 20 நாட்கள் எந்த ஒரு அழுகிய அறிகுறிகளின்றி அப்படியே இருந்திருக்கிறது. இதை உடனிருந்த பல அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் இறக்கும் தருவாயில் முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகையுடன் தரையில் விழுந்தார் என்று அருகில் இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருகில் இருந்தவர்கள் உடல் முழுதும் ஒளி வீசுவது போல இருந்தது என்று சாட்சி கூறியிருக்கிறார்கள். யோகானந்தர் தன் மரணத்துக்கு முன்கூட்டியே அவர் சொன்ன விஷயங்கள் அவருடைய மரணத்துக்கு பின் அவர் செய்து காட்டியிருக்கிறார். பல சீடர்கள் கூறியிருக்கிறார்கள், யோகானந்தர் அமெரிக்காவில் இருந்தபோது இந்தியாவில் சில இடங்களில் திடீரென தோன்றியதாக பல சீடர்களுக்கு வழிகாட்டியதாக கூறியிருக்கிறார்கள். இன்னும் அவர் கற்றுக் கொடுத்த கிரியா யோக பயிற்சியினால் பலர் தங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டிருக்கின்றனர். மன அழுத்தம், நோய், வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தையும் கடந்து ஆன்மீக உச்சியை அடைந்த சீடர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மரணித்த பிறகு 20 நாட்கள் உடல் அழுகாது இருந்திருக்கிறது. அவரின் முகம் புன்னையோடு பிரகாசித்திருக்கிறது. அவர் யார்? அவர்தான் ஆன்மீக அலையை ஏற்படுத்திய பரமஹம்ச யோகானந்தர். இன்று அவர் சொன்னது போல மரணத்துக்கு பின் மனிதனின் ஆன்மா எங்கே செல்கிறது என்பதை பற்றி நாமும் பார்ப்போம். பரமஹம்ச யோகானந்தருடைய போதனைகள் எப்பொழுதும் ஆன்மீக உண்மைகளை விளக்கும் விதமாக இருந்திருக்கிறது. மரணம் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல, ஆன்மாவின் இயற்கையான பயணம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆன்மாவினுடைய இயல்பு என்னவென்றால், மனிதன் உடல் அல்ல, ஆன்மாதான். உடல் மரணம் அடைந்தாலும் ஆன்மா அழிவதில்லை. ஆன்மா பிறப்பு மரணம் என்ற சூழலில் பயணம் செய்கிறது என்று கூறியிருக்கிறார். இது பகவத்கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். பீரிய போர்வையை பெயர்த்து பின்னரே வீரிய போர்வையை விரும்புவார் என ஊரிய உடம்பனை உடுத்த உண்மைதான் மாறுவோர் உடம்பினை மருவும் மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் வந்திருக்கு. எப்படி ஒரு சட்டையை நஞ்சு போச்சுன்னா நாம் அதை எடுத்து போட்டுட்டு வேறு சட்டையை நாம் அணிஞ்சிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த உடம்பு நஞ்சு போச்சுன்னா உயிரானது வேறு ஒரு உடலை நாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால், உயிர் பிராணன் நுண்ணிலிருந்து வெளியேறி சூட்சுமம் வழியாக ஆத்மா பிரிகிறது. யோகானந்தர் சொல்வது போல இறப்பின் நேரத்தில் ஒருவர் தன் கடந்த வாழ்க்கையினுடைய படங்கள் சினிமா ரீல் போல காண்பிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உடலினுடைய செயல்கள் நிற்க சிந்தனைகள் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆஸ்ட்ரல் பிளானெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் உலகத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது, மரணத்துக்கு பின் ஆன்மா முதலில் ஆஸ்ட்ரல் உலகில் சஞ்சாரம் செய்கிறது. அங்கு சூட்சும உடல் சிறிய உடல் கொண்டு வாழ்கிறது. யோகானந்தர் சொன்னார், அங்கு உடல் வலி, பசி, நோய் என்பது எதுவும் இல்லை. ஆன்மா அங்கே தன் கர்மாவின் அடிப்படையில் அனுபவங்களை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கர்மா மற்றும் மறுபிறப்பி அப்படின்றத பற்றி பரமஹம்ச யோகானந்தர், மரணத்துக்கு பின் ஆன்மா தன் புண்ணியம், பாவம், எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தையும் சுமந்தே செல்கிறது. ஆசைகள் நிறைவேறவும் இல்லை என்றால் மறுபிறப்பு அவசியமாகிறது. யோகானந்தனுடைய விளக்கம் என்னவென்றால், மனிதன் தன் எண்ணங்களின் அடிமையாக இருக்கின்ற வரை அவன் பிறப்பு மரண சுழற்சியிலிருந்து விடுபட முடியாது. அதாவது ஒரு பட்டத்தில் எப்படி நூல் கட்டப்பட்டு நம்முடைய கையில் இருக்கிற வரைக்கும் அந்த பட்டம் நம்மையே சுற்றி இருக்குமோ, அந்த மாதிரி இந்த உடலானது தன்னுடைய ஆசைகளை நிறைவு செய்யாத வரை மறுபடியும் பிறந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புத்தருடைய போதனையில் முதல் போதனையே இதுதான், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், ஆசையை விட்டொழித்தால் நீ இன்பம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தருடைய போதையும் சொல்லுது. அப்போது ஒரு மனிதனை மறுபிறப்பு செய்கிறது இந்த ஆசைகள் தான், இந்த கர்மாக்கள் தான் என்று
பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார். இதே நிலை, ஆசையினுடைய நிலையை பற்றி யோகிகள் மற்றும் ஞானிகள் என்ன நினைக்கிறார் என்றால், சாதாரண மனிதனுடைய ஆன்மா கர்ம பந்தங்களில் சிக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தியானம், யோகா, கிரியா யோகா போன்ற பயிற்சியினால் ஆன்மா சுதந்திரம் பெறுகிறது. யோகானந்தர் சொல்கிறார், கிரியா யோகி மரணத்தை சந்திக்கும் பொழுது அவன் அறிவுடன் உடலை விட்டு பிரிகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் ஆஸ்ட்ரல் உலகில் நீண்ட காலம் தங்கி தேவ உலகிற்கு முன்னேறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுகிறார். மோட்ச நிலை அப்படின்றத பற்றி பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, சுழற்சி முழுதும், அதாவது இந்த வாழ்க்கை சுழற்சி, பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி முற்றிலும் உடையும் போது ஆன்மா கடவுளுடன் போய் சேருகிறது. இதுவே மோட்சம் அல்லது சமாதி நிலை என்று சித்தர்கள் சொன்னது. பரமஹம்சர் சொன்னது என்னவென்றால், மரணம் என்பது ஆன்மாவுக்கான கதவு மட்டுமே. அந்த கதவு கடந்தால் கடவுளின் ஒளி காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மரணம் பயமல்ல, ஆன்மாவுக்கு மிக ஒரு நெருக்கமான திருவிழாதான் என்று பரமஹம்ச யோகானந்தர் சொல்லியிருக்கிறார். யோகானந்தர் வாழ்ந்ததும் போதித்ததும் சொன்னதும் இறப்பு எதுவும் அல்ல, அது ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னதுமே அவரே தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. தியானம், ஜபம், நல்ல செயல்கள் இவை ஆன்மாவின் அடுத்த நிலையை உயர்த்தும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட மரணத்துக்கு பின் மனிதனுடைய நிலை மற்றும் ஆன்மாவினுடைய நிலை நல்ல நிலையில் அமைய வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சியும் பயிற்சியும் செய்வதில் எந்த ஒரு தடையும் இருக்க வேண்டாம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.